ஜெபம் பண்ண கடவோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று விசேஷமாக அப்பத்தை பிற்கையில தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் எங்கள் ஒவ்வொரு நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும். கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிசித்தம் பரமண்டலத்தை செய்வது போல புண்ணியம் செய்யப்படுவதாக. அந்நிலப்பத்தை இன்றுதாரும் விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோழ பிரவேசிக்கும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் அது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகரான கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அட்வெந்துக்குரிய 4ஆம் ஞாயிறு சுருக்கு ஜெபம். எங்களோடு இருக்கும் அன்பின் பிதாவே, எங்கள் இரட்சகரே, முது பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளும்படியாக முது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடன் இருப்பதற்காக அனுப்பி தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்பத்திலும் துன்பத்திலும் போராட்டங்களிலும் ஜெயத்திலும் எங்களோடு இருக்கிறது என்ற முது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்மை சார்ந்து வாழ பலத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு உண்டாக்கிட வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியானவரோடும் என்னைக்கு ஜீவித்த அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பவர் எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்பது
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உன் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 101 பாமாலை 71 பாடுவோம். மெய்பக்தரே நீர் விழித்தெழும்பும், சந்தோஷமாய் இந்நாளை வாழ்த்திடும். கீதம் 101 பாமாலை 71 பாடுவோம்.
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்துவ சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட நமக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான சாது ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த ஊழியங்களை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. விசேஷமாக ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு அதிகமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் இல்லாத இடங்களிலே இருக்கிற ஜனங்களுக்காக, ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருக்கின்ற வயோதிப அருமையான பெற்றோர்கள், அது மாத்திரமல்ல இந்த இல்லங்களிலே வசிக்கின்ற முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கிற காரியங்கள் இவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் தாங்க முன் வரும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அருமையான கல்லடைக்குறிச்சி சார்ந்த திரியாஸ் ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படுகின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஆசிரியர் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டு கொடுத்து வழிநடத்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன் டாக்டர் சாம் ஜெய்சனுக்காக ஆண்டு துதிக்கிறேன். ஒரு சிறப்பாக மருத்துவ பணி செய்து கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டாக்டர் கிறிஸ்டி பெரில் சாமுக்காக ஆண்டு துதிக்கிறேன். இவர்களும் கர்த்தருடைய ஊழியங்களை தன்னுடைய மருத்துவ பணியின் மூலமாக செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் அவர்கள் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற அருமையான தம்பதிகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உயர்வை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, தேவன் அவளுக்கு கொடுத்த அன்பு குழந்தை மகிழன் தியோப்ளஸுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த குட்டி குழந்தையும் கூட ஆண்டவர் எல்லா விதமான கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக. வேதவசனம் சொல்லுகிறபடியே 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மென்மேலும் அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த ஊழியத்தில் பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பாடி
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் அன்பின் வெளிப்பாடு. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படி அவர் வெளிப்படுத்தினார், பிதாவாகி தேவன் நம் மீது வைத்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின பொதுவான 1 நிருபம் 4 அதிகாரம் 9 நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இங்கு நாம் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் நம் மீது எப்படி அன்பு கூர்ந்தாரம் தெரியுமா? அவருடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். 10 நாம் பார்க்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால பிதாவாகி தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பவில்லை. அவருடைய சுபாவமே அன்பு செலுத்துகிறதான். நீங்க 8 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்னார்? அன்பே உருவானவர், அன்பே உருவானவர். அந்த அன்புள்ள தெய்வம் நம்மை நேசித்தபடியினால் தமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை எவ்வாறு நம்மிடத்தில் ஒரு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்களில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், தம்முடைய தியாகத்தின் மூலமாக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவபலி ஒப்பு கொடுத்த நிமித்தமாக பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். இங்க வசனத்தை பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இங்கு மிக அழகாக சொல்லுகிறது, நாம் பிழைக்கும்படிக்கு. நாம ஏன் பிழைக்கணும்? வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 1 அதிகாரம் 32 இவ்வாறாக சொல்லுகிறது, இந்த பாவம் செய்தபடினாலே இப்படிப்பட்டவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாக அவர்கள் எண்ணப்படுகிறார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கு 6 அதிகாரம் 5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் என்ன நினைச்சார்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 13 சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தபடியினால் வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மனுக்குலம் அனைத்தும் பாவத்தை செய்து பாவத்தினால் நிறைந்திருந்தபடினால்தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்க சித்தம் கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் ஒருவேளை இந்த பாவத்து நிமித்தமாக அவர் மிகுந்த வேதனைப்பட்டாலும் கூட இது ஜனங்கள் மீது வைத்திருந்த அன்பு நிமித்தமாக எப்படியாயிலும் இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், இந்த ஜனங்கள் இந்த அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதைத்தான் அங்கு யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிழைக்கும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எப்படி அவர் சொல்லுகிறார், அதுக்கு அடுத்தல சொல்லுகிறார், அவர் தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். ஆகவே தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் நம்மீது வைத்த அன்பு சாதாரணமான அன்பு கிடையாது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசுவை தந்து விட்டார். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு பிதாவாகி தேவன் இயேசுவை நமக்கு தரும் பொழுது நம்மெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஞானவான்கள் என்றெல்லாம் நினைத்து அவர் நமக்கு தரலக. ரோமர்கள் நிருபத்தில் நீங்க அழகாக சொல்லப்பட்டிருக்க 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே, நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில கூட அவர் நம் மீது வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாராம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இயேசு, அவரையே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அதுதாங்க அவருடைய தியாகம். அவர் செய்த தியாகம் என்ன? அவருடைய அன்பு நிமித்தமாக அவர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம், பெரிய தியாகத்தை செய்து விட்டார். இயேசுவையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். உலகத்துல எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ஆனா உயிரை, ஜீவனை இழந்த பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம உலகத்தில் அதுதான் ஜீவன், உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே மகன் இயேசு, பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பு, நம்ம பாவியாக இருக்கும் பொழுதே அவரே ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படி என்றால் நம் மீது வைத்திருக்க அன்பு எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. ஆகவே தன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 53ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்துல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். வசனமே அழகாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பிதாவாகி தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, அக்கிரமம் பண்ணவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் நீங்களும் நானும் செய்த நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமத்து நிமித்தமாக அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக எப்படியாயிலும் மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும், மீட்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட அந்த அன்பின் நிமித்தமாக தமது ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசுவையை தியாகமாக பலியாய் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர் தமது குமாரன் இருக்கிற இயேசுவை கிருபாதார பலியாக அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவருக்கு அந்த மேன்மையான உன்னதமான அந்த குமாரனே கொடுத்ததுனால அவர் செய்த தியாகத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய தியாகத்தின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இங்கிலாந்து தேசத்திலே ஓ ஹென்றி என்பவர் எழுதிய த கிஃப்ட் ஆஃப் த மேகி அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் பேர் ஜிம், மனைவி பேர் டெல்லா, 2 பேரும் அதிகமாக ஒருவர் நேசித்தவர்கள். அதே நேரத்தில் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. அன்றாட தேவைகளே ரொம்ப சந்திப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம் நினைச்சான், திருமணமாக எத்தனை ஆண்டு ஆச்சு, 1 வருஷம் கூட மனைவிக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதே போல் மனைவி என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா,
கணவனுக்கு எப்படியாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஆசைப்பட்டான். கையில் காசு கிடையாது, எதையாவது நம்ம செய்து வாங்கி கொடுக்க வேணும்னு சொல்லி 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. 2 பேரும் தனித்தனியாக போய் கஷ்டப்பட்டு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிறிஸ்மஸ் அன்று காலையில் 2 பேரும் நினைச்சிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஒருத்தருக்கு ஒரு பரிசாக வழங்குறாங்க. பிரித்து பார்த்தா 2 பேருடைய கண்களும் கண்ணீர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு மனைவி கொடுத்த ஒரு பரிசு ஒரு அருமையான பிளாட்டினம் செயின். இது செயின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஒரு பாக்கெட் வாட்ச் கொண்டு வைத்திருந்தான். அது பரம்பரை சொத்து, அப்படி முன்னோர்கள் பரம்பரையாக கொடுத்த ஒரு சொத்து. அதை யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு, கொடுக்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. ஆனால் மனைவிக்கு எப்படி ஆகிலும் ஒரு பரிசு இந்த ஆள் வாங்கி கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் இருந்த ஒரு விலையேறப்பட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு பொக்கிஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் வாட்ச். அதுக்கு மனைவி நினைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. அதே போல் மனைவி பிரித்து பார்க்குற அந்த பாக்ஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு விலை உயர்ந்த ஒரு சீப்பு இருக்கிறது. தலையில் அலங்கரிக்கக்கூடிய அலங்காரமான பொருட்கள் நிறைய உள்ளதுச்சு. 2 பேரும் இதை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி கணவனுக்கு இந்த பிளாட்டினம் செயின் வாங்குறதுக்காக அவர் செய்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, தன் அழகான ஒரு நீளமான முடி அவளுக்கு இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, கணவன் அந்த தன்னுடைய மனைவிக்கு அலங்காரம் செய்வதற்காக ஒரு சரியான பொருளை இதுவரை வாங்கி கொடுக்கல. ஒரு அருமையான ஒரு சீப்பு, தலையில் அவள் அலங்கரிப்பதற்காக ஏராளமான பொருட்களை வாங்குவதற்காக தன்னுடைய விலையேறப்பட்ட பரம்பரையாக பாதுகாத்து வந்த அந்த கோல்டன் வாட்சை விற்று நினைச்சிருக்காருன்னா, அந்த மனைவிக்கான அந்த பொருட்களை அலங்காரமான பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கான். மனைவி என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, தான் அதிகமாக நேசித்த பெண்கள், அதிகமாக முடியை நேசிப்பவர்கள், அதற்காக ரொம்ப பிரயாசப்படுறவங்க, அதை விற்று அதில் வந்த காசை வைத்து கணவனுக்கு அந்த பாக்கெட் வாட்சுக்கு ஒரு பிளாட்டினம் செயின் எரிச்சு தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ மனைவி மீது வைத்த அன்பு நிமித்தமாக இந்த கோல்டன் பாக்கெட் வாட்சை கணவன் விற்று விட்டான், ஜிம் விற்றுட்டான். மனைவி கணவன் மீது வைத்த அன்பு நிமித்தமாக தன் நீளமான கூந்தல் இணைச்சு தான் விற்று விடுகிறதை பார்க்கிறோம். 2 பேருக்கு இப்போ அந்த கிஃப்டை கூட 2 பேருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதில் என்னதை பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் எப்படி ஒருவரையும் அதிகமாக நேசித்தார்கள். அந்த அன்பில் எவ்வளோ ஒரு தியாகம் இருந்ததுமே நான் பார்க்கிறோம். கணவன் தன்னுடைய விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய அந்த கோல்டன் வாட்சை மனைவிக்காக இழக்க அவன் என்னச்சுதான்னா, அவன் விரும்பினான், இழந்தான். மனைவி தன் கணவன் நேசிப்பதற்கு அடையாளமாக தான் அதிகமாக நேசித்த தன்னுடைய கூந்தல் நினைச்சதான்னா இழக்க அவள் முன் வந்ததை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் தமது குமாரருக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எதுவும் இல்லைங்க, எதையாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல, அவருக்கு இழக்கணும், அவருக்கு விலையேறப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பை அந்த இயேசுவே நமக்காய் கொடுத்து அந்த தியாகத்தின் மூலமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் மீது வைத்த அன்பு அவருடைய தியாகத்தின் மூலமாக வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாட போகிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்தார் என்று சொன்னால் நம் மீது வைத்த அன்பு. அவர் எதற்காக வந்தார்? தம்மே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக. அந்த அன்பு சாதாரணமான ஒரு அன்பு கிடையாது, தியாகம் செய்கிற அன்பு. அது மாத்திரமல்ல, பிதாவாகி தேவன் இந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கு யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு 2ஆம் வசனத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. யோனா சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன்.
நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவருடைய சுபாவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம் மன உருக்கம் நிறைந்தவர் நமது ஆண்டவரை கர்த்தர். நம் மீது தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மீது வைத்த அந்த மனதிற்கும் மன உருக்கத்தின் மூலமாக, நம் மீது வைத்த இரக்கத்தின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இந்த யோனாவை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் இவ்வளவு மன உருக்கம் உடையவர் நான் அறிந்திருந்தபடினால்தான் நான் நினிவேக்கு வராம தர்ஷீசுக்கு ஓடி போனேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினிவேப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்து அதனுடைய அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். மனம் திரும்பினால் அவர்களை அழிக்காமல் விட்டு விடலாம். ஆக யோனா மூலமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு. நீ போய் சொல்லப்பா, 40 நாள் இருக்கிற நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும். அவன் நினைச்சான், அவன் இந்த செய்தியை சொன்னவுடன் எப்படியாவது அழிந்து விடும் என்று எண்ணினான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து தேவரை தேட ஆரம்பித்து விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தீங்குக்கை மனசாபப்பட்டாரா. அந்த அளவிற்கு இப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். இதை கண்டவுடன் யோனாவுக்கு தான் ரொம்ப கோபம் வந்து விட்டான். அதனால தான் நான் முதலே சொன்னேன், நான் ஏன் தர்ஷீசுக்கு ஓடி போனேன் தெரியுமா? நீர் இப்படி கடைசி நேரத்தில் அவர்களை காப்பாற்றி விடுவீர், அவர்களை அழிக்க மாட்டீர். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் அவ்வளவு பெருசுங்க. அந்த இரக்கத்தின் மிகுதி நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ற ஒரு தண்டனை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மனதிருக்கம். அவனுடைய மனதிருக்கம் அவ்வளவு ஒரு மேன்மையானது. தம்முடைய அன்பை அவ்வாறு வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் மீது வைத்திருக்கிற மன துருக்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. நம்முடைய எத்தனையோ விதமான நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் இருந்து காப்பாற்றுகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனதுருக்கம். ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் வருகின்றான். சந்துருவாகி இருந்த ஒரு சின்ன ஒரு இளைஞனுடைய தகப்பன் வருகின்றான். வந்து அப்படி சீசர்கிட்ட முதல்ல வருகின்றான். சீசர்களை குணமாக்க முடியவில்லை. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், பாருங்க, நீங்கள் மார்க் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். என சிறு வயது முதற்கொண்டு அந்த ஒரு பிசாசு அவனை பிடிக்கின்றது. அவனை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி எப்படியாயிலும் கொன்று விடும்படியாக அது போராடி கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இந்த மனிதன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். பெத்த பிள்ளைய இந்த பிசாசு அவனை அவ்வளவு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற, ஆண்டவரே, எப்படியாயிலும் மனதிறங்கி என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இறங்குகின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏழை, அந்த மனிதனுடைய மகன் பிழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எரிகோ வழியே சென்று கொண்டிருக்கின்றார். பருதுமையை பற்றி நாம் பார்க்கிறோம். மார்க் இதே 10ஆம் அதிகாரம் 45, 46 தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும்போது அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவருடைய இறக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது வாழ்க்கை மாறி விடுகிறது. அவனுக்கு வருகிற எல்லா விதமான வேதனைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்கிறான். வாழ்க்கையை புதிதாக மாறுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மனாசே கர்த்தருக்கு விரோதமாக அநேக தவறான காரியங்களை செய்து விட்டான். அசீரிய ராஜா வந்து இந்த மனாசையை பிடித்து கொண்டு செல்கிறார். முச்செடிகள் பிடித்து அதற்கு மத்தியில் பிடித்து கொண்டு செல்கிறான்.
2 சங்கிலிகளை கட்டி அவனை இழுத்து கொண்டு செல்கிறான் பாபிலோனுக்கு. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவ சமூகத்துல அவன் தன்னை தாழ்த்தி கெஞ்சுகிறான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, எப்படியாயிரம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த அசீரிய ராஜாவுடைய கரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரை சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி கெஞ்சனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் மீது இரக்கம் வைத்து அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முடியாத ஒரு காரியங்க. அசீரிய ராஜா மிகுந்த படைபலம் உடையவன், மனசை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டார். ஆனா இவன் செய்த ஒரு ஜெபத்து நிமித்தமாக, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கத்து நிமித்தமாக மீண்டும் எருசலேமுக்கு வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவருடைய மனதுருக்கம், ஆண்டவருடைய இரக்கம் செய்து விடுகிறது. தம்முடைய அன்பை அவ்வாறு வெளிப்படுத்துகிறார். மகனே, மகளே, உன் மீது அன்பா இருக்குன்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் மீது வைத்திருக்கிற மன துருக்கம், உன் மீது வைத்திருக்கிற இரக்கம் சாதாரணமானது கிடையாது. ஒரு சூழ்நிலையை மாற்ற வல்லமை உடையது. முடியாததை முடிய செய்கிறது இந்த மனதுருக்கம். ஆண்டோடைய இறக்கங்க, ஆண்டோடைய இறக்க மகாத்து நமக்கு கிடைச்சா போதுங்க, சூழ்நிலைகள் தலைகளாய் மாறிவிடும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் ஜான் நியூட்டன். அவருடைய ஆரம்ப காலங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. இளம் வயதிலே அவருடைய பக்தியுள்ள தாயார் மரித்து போனார்கள். அவர் கிறிஸ்தவர்களை நிந்திக்கிறவர்களாக, தூஷிக்கிறவராக வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் இராணுவத்தில் சேர்ந்தார், சில காலங்கள் பணியாற்றினார். மீண்டும் அவர் இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள கருப்பின மக்களை பிடித்து அடிமைகளாக பிடித்து கொண்டு வந்து விற்கின்ற அந்த தொழிலை அவரும் கூட செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்கின்ற கப்பலிலே அவர் வேலை பார்த்து கொண்டு வந்தார். நல்ல சம்பளம் கிடைச்சது. துணிகரமாக இந்த பயங்கரமான கொடுமையான இந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அட்லாண்டிக் அந்த கடலில் அவர் பிரயாணப்பட்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று பயங்கரமான காற்று, புயல், பனி வீச ஆரம்பித்தது. கப்பல் உடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறாங்க, கப்பலை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கைமீறி போய்விட்டது. அதனுடைய பயங்கரமான புயல் நிமித்தமாக கப்பல்ல ஓட்டைகள் விழ ஆரம்பித்தது. இந்த கடல் தண்ணி கப்பலுக்கு வருவதற்கு உள்ளே வந்து கொண்டிருந்தது, வேகமாக வந்து கொண்டிருந்துச்சு. அந்த தண்ணீரெல்லாம் வெளியே அகற்றும்படியான ஒரு வேலையைத்தான் இவர் ஜான் நியூட்டன் செய்து கொண்டு வந்தார். 24 மணி நேரமும் அந்த பணியை செய்ய வேண்டும். அந்த வேலை செய்து கொண்டு வந்தார். அந்த ஓட்டை எங்கிருந்து கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு தண்ணி வந்து விட்டது. வேகமாக வந்து கொண்டு இவர் தண்ணியை வெளியே ஏற்றி பார்க்கிறார்கள், முடியவில்லை. கப்பல் மூழ்கின்ற ஒரு தருணம். மரணத்தின் விளிம்பில் இருந்தார். மரணம் தனக்கு முன்பாக இருப்பதை புரிந்து கொண்டார். இனி வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கப்பலோடு மூழ்கி மரித்து போக வேண்டியதான். அந்த நேரத்தில் தான் சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த வசனங்கள், ஆண்டவரை பற்றிதான காரியங்கள் ஞாபகத்து வந்தது. நீ ஆபத்து காலத்தில் ஆண்டவனை கூப்பிட்டா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கண்களில் கடைசி நேரத்தில் பலோது தேவனை பார்த்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் அஸ், என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த அருமையான மனிதன் கதறினார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என் மீது இரக்கமாயிரும், நான் மடிந்து கொண்டிருக்கின்றேன், மரிக்கப் போகிறேன் ஆண்டவரே, கப்பல் முழுக போகிறது. கண்ணீரோடு கூட ஆண்டவர் நோக்கி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். திடீரென்று ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. கப்பல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய சரக்கு பொட்டு பொருள் ஒன்று இருந்துச்சு. கப்பல் ஆடுனதுல அந்த சரக்கு பொருள் எங்கேயோ கிடந்ததை நேராக வந்து இவர் இருந்த அந்த பகுதிகளுக்குள், எந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கடல் தண்ணீர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஓட்டை வழியாக, அதுல போய் வேகம் வந்து மோதி அந்த ஓட்டையை அப்படியே அடைத்து விட்டது. தண்ணீர் நின்று விட்டது. இவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, இது எப்படி நடந்தது? இது அதிசயம் அல்லவா?
ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய தயவு, கிருபை. வாழ்க்கை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாருங்க. வாழ்க்கையே மாறிவிட்டது. சில காலங்கள் கழித்து அதே இங்கிலாந்து தேசத்தில் அவர் பெரிய ஒரு போதகராக பணியாற்றினார். இந்த நினைவுகள் அவரை விட்டு மாறவில்லை, கண்களிலே நின்றது. ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடல் தான் அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் that saved a wretch like me. I once was lost, but now I am found. Was blind, but now I see. Amazing grace. இந்த அருமையான பாடலை, ஆங்கில பாடலை எழுதிய ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர், இந்த உலகத்தின் எல்லா மக்களாலும் விரும்பி பாடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். காரணம் ஆண்டவருடைய இரக்கங்க. இன்றைக்கு அவருடைய இரக்கங்கள் மாறி போகவில்லை. தம்முடைய அன்பை அவ்வாறு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய குமாரனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, அந்த தியாகத்தின் மூலமாக அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் நம் மீது வைத்த அன்பை அவருடைய மன துருக்கத்தின் மூலமாக, அவருடைய இரக்கத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் நான் நிர்மூலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் வேறு எதுவும் கிடையாதுங்க. அவருடைய மன துருக்கம், இரக்கம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் தம்முடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் தம்முடைய குறைகளெல்லாம் என்ன செய்வார்னா நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம் மீது வைத்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்றுக்கு உதவாதுங்க. அன்பினால கிரியை, நம்ம அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கிரியை இல்லாவிட்டால் குரு பிரயோஜனம் கிடையாது. கிரியை இல்லாமல் அன்பு செலுத்தவே முடியாதுங்க. நம்ம அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடையாளமே நம்ம வாழ்க்கையில் கிரியை இருக்கணும். ஆண்டவர் மனிதனை எவ்வாறு நேசிக்கிறார் இங்கே 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தாராம். 24, 25 ஆகிய வசனங்களில் எல்லா மிருக ஜீவன்களை படைக்கின்றார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா காட்டு ஜீவன்களையும் படைக்கின்றார். ஜாதி ஜாதியான அந்த அதுக்கடுத்துல எல்லா வகையான மரம் செடிகளெல்லாம் அதுக்கடுத்து படைக்கிற என்பதாக சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகுதான் அவர் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கிறார். எதற்காக? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் முதல்ல படைச்சிட்டு தான் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கிறார் என்று பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான குறைவோடு கூட வாழக்கூடாதுங்க. அவருக்கு ஆசை நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னாகும் 24:1 அதைத்தான் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. சும்மா நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா கிடையாதுங்க. அதை அதனுடைய அடையாளம் என்னன்னா அந்த கிரியையில் இருக்கிறது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறதா வேதத்தில் பாருங்க. நீங்க 2 கொரிந்தியர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் வாங்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆண்டவருடைய கிருபையை நம்ம பார்க்கிறோம், அவருடைய அன்பை பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா நீங்கள் நானும் ஐஸ்வர்யம் உள்ள இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மி நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாராம். அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அன்பு பாருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இங்கு நாம் பார்க்கும் பொழுது 26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, எவ்வளவு அழகா தேவன் அவைகளெல்லாம் போஷிக்கிறார், உடுத்தி வைக்கிறார். நீங்கள் அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். ஆகவே கவலைப்படாத. நாளை தினத்துக்கு ஏன் கவலைப்படுற? நீ ஒரி பண்ணாது.
நம்முடைய வாழ்க்கையில பல வகையான கஷ்டங்கள், சில பாடுகள், வருத்தங்கள், குறைவுகள் வரும் பொழுது வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். அவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உண்டு பண்ண எல்லாவற்றையும் பாருப்பா, காட்டு புஷ்பத்தை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, எதற்காக கவலைப்படுதா? அற்பமாய் எண்ணப்படுகிற இவைகளை கூட நான் இவ்வளவு அழகானா போஷிக்கும் பொழுது, உடுத்தி வைக்கும் பொழுது, நான் உன்னை உடுத்தி வைக்க மாட்டேனா? நிச்சயமா உன்னை உடுத்தி வைப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு அவர் போதுபாடவராக இருக்கிறார். இஸ்ரவேல் நம்முடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வேதத்திலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் சிறையிலிருந்து திருப்பி வர்றாங்க. கோரேசுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு வர்றாங்க. கட்ட ஆரம்பித்த பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பழைய ஆலயம் இருந்த பார்த்த ஜனங்கள் எல்லாம் இந்த புதுசு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சோன்னு ரொம்ப கண்களில் கண்ணீர், ஆனந்த சந்தோஷம். கொஞ்ச நாள் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருந்தவர்கள் பயங்கரமான எதிர்ப்புகள், கட்டக்கூடாது என்று தடை பண்ணாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் முழுவதும் கடைசி வரை 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே தரியு ராஜாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. இவங்கெல்லாம் பூர்வ காலத்தில் ஜனங்க இவங்க என்ன செய்தாங்கன்னா, கலகம் உண்டாக்குனவங்க, யாருக்கும் அடிபடியாதவங்க, அப்படி இப்படி என்று சொல்லி இவங்க மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு, ஏராளமான கம்ப்ளைண்ட் எழுதுனாங்க. பார்த்து கிடங்க. அவங்க நினைச்சாங்க, நம்ம ராஜாவுக்கு ஃபேவராக நம்ம எழுதியிருக்கிறோம், ராஜா நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க எழுதுறாங்க. ஆகவே இவங்க சர்ச்சே ஆலயமே கட்டக்கூடாது, இப்படி கட்டினா உங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அந்த கோரேஸ் ராஜ்யபார காலத்தில் உள்ள இதெல்லாம் நீங்கள் சோதிச்சு பாருங்க, இவங்களை பற்றி இதோடைய அங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி லெட்ரு அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாம் சோதிச்சு பார்த்து அனுப்புகிறாங்க. பார்த்துக்கிடுங்க, இவங்களுக்கு ரொம்ப கண்ணீர், ஆலயத்தை கட்ட முடியலை, தடைப்பட்டு போச்சு. ஆனால் அங்கிருந்து பதில் வருகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 3 தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜா என்ன பதில் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது, அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும் சொல்லி வரிசையாக இந்த ஆலயம் எப்படிலாம் கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து கோரேஸ் இருந்ததை இந்த தரியு ராஜா பார்த்து அவர் சொல்றான். 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் எழுதுனவங்க பார்த்து சொல்றாங்க, ஒருத்தங்க கூட அவர்களுக்கு போய் இடல் பண்ணக்கூடாது, எல்லாரும் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவார்கள். அது தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தை தான் அது மிக நன்றாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வரி வாங்குறீங்களோ அதை எல்லாம் இவங்களுக்கு கொடுங்க. நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலானவைகள் தினம் தினம் அவர்கள் சொற்படி தாட்சி இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். உப்பு கொண்டு நீ வாங்கி கொடுத்துரு, ஒன்று கூட குறை வைக்க கூடாது. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை மாற்றி விடுகிறது பார்க்கிறோம். தமது ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருங்க. இதுக்கு எதிராக நீ ஏதாவது செய்வாய் என்று சொன்னால் உன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்கப்பட்டு அதுல உன்னை தூக்கி போட்டுருவேன், உன் வீடு குப்பை மேடாகி விடும் என்று சொல்லி இங்க ஆண்டவர் இந்த தரியு ராஜா மூலமாக அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கின்றதை பார்க்கிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆண்டவரை தாங்க நாம கொண்டாட போகிறோம், அவருடைய பிறப்பின்படியை கொண்டாட போகிறோம். பிதாவாகி தேவன் மீது வைத்த அன்பை சாதாரணமாக வெளிப்படுத்தவில்லைங்க. அவர் செய்த தியாகம், இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த ஒரு பெரிய தியாகம். அது மாத்திரமல்ல, அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கத்தின் மூலமாக அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதனால நீங்களும் நானும் பிழைக்கின்றோங்க.
அது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நமக்காக சந்திப்பதற்கு போதுமானவரை இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா தேவையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவராக, அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இன்றைக்கு இருக்கிறார். இந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கற்று சந்தித்து ஒரு குறைவில்லாமல் உங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியினாலும் சமாதானம் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 77 கிறிஸ்தவ கீர்த்தனை 23 பாடுவோம். அதி மங்களகாரணனை துதி தங்கிய பூரணனை. கீதம் 77 கிறிஸ்தவ கீர்த்தனை 23 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வெளிப்பாடு எத்தனை மேன்மை உள்ளது என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினீரே. உம்முடைய அன்பை உம்முடைய தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்தினீர், உம்முடைய மனதுருக்கத்தின் மூலம் வெளிப்படுத்தினீர், எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து வெளிப்படுத்தினீரே. அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஐயா. நீ செய்த தியாகத்தின் பலனாக நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நாங்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். நீர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, மனதுருக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் ஐயா. மரணத்தின் விளிம்பில் இருக்கிற எங்களை நீ மீட்டுக் கொள்கிறே சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறதோ, கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றும் விடுதலை ஆக்கும்படியாக தேவைகளை நீ சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் அபரிவிதமா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பரலோக தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குறைவுள்ள ஒரு நிலைமையோடு கூட அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த குறைவுகளெல்லாம் அகற்றுங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், ஆண்டவரே சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், வியாதிகள் நிமித்தமாக மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு கூட நான் இந்த ஆண்டை, இந்த வருடத்தில் உள்ள இந்த பண்டிகை நான் எப்படி நான் பார்ப்பேன், ஆண்டவரே நான் எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடுவேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க சுவாமி. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட போற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் உண்டாவதாக. அவர் எதிராக போராடுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் அகன்று போவதாக. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு எதிராக போராடுகிற கிரியைகள், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற செயல்படுகிற எல்லாம் அந்த காலத்தின் கிரியைகள் எல்லாம் சபிக்கப்பட்ட வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக வேதனைப்பட்டு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய சமாதானம் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே வரட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த திருமண காரியத்தை நேர்த்தியை செய்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
பொருளாதார ரீதியிலே மிகுந்த வேதனையோடு, ஆண்டவரே பற்றாக்குறையோடு கூட, கடன் பிரச்சனையினால இனி நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறுவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உமது பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. சுவாமி, துடைப்பீராகப்பா. ஒரு கன்னியையே கர்ப்பவதி ஆகும்படியான வல்லமை உமக்கு உண்டு சுவாமி. அப்படி என்றால் இந்த பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வது எவ்வளவு ஒரு எளிதான ஒரு காரியம். அருமையான தம்பதிகளுக்கு கற்பதின் கனியை ஆண்டவரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகால நிலவிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு கற்பதின் கனியை போலப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வியாதியின் ஆண்டவர் முற்றிலுமாக அந்த பலவீனங்கள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க. வயோதிப நிலவிருக்கிறமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறையா. வயதான காலத்தில் ஏற்படும் எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் பெருகட்டும். வருகிற நாட்கள் புதிய வருஷம் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் தாருங்க, ஞானத்தை தாருங்க. ஐயா, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாதபடி எங்களுடைய பிள்ளைகளை கத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக உமது பிள்ளைகள் உங்களுடைய சமுதாயம் காத்திருக்கிறார்கள். ஐயா, ஒரு குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆராதனை தாங்க முன் வந்த அருமையான ஆண்டவரே உடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடைக்குறிச்சி சார்ந்த அருமையான முது பிள்ளைகள் திரு ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஜெபமணி ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பம். ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான முது பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சிகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கற்று நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஐயா, நீ கொடுத்த அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம். டாக்டர் சாம் ஜெய்சனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான மகனுக்கு கொடுத்த நல்ல ஒரு துணைவி டாக்டர் கிறிஸ்டி பெரிலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடும்படியாக நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வீராக. பிள்ளையுடைய குடும்ப வாழ்விலே நல்லவராய் வல்லவராய் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. அவள் செய்கின்ற மருத்துவ இந்த தொழில் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவர்களை ஆசீர்வதித்து இன்னுமாய் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அன்பு கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான குழந்தை சுவாமி மகிழன் தியோப்ரஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, அன்பு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுவாமி, தேவ பிரசன்னம் பிள்ளையோடு கூட எப்பொழுதும் ஆண்டவரை நிலைபெற்றிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்து எழுதப்பட்டிருக்கிறார். அதே போல அருமையான குழந்தை எல்லாவற்றிலும் வளர்ந்து விருத்தி அடைந்து வருங்காலத்திலும் உடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தை சுடராய் பிரகாசிக்க கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இது பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியை வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடுமையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவ நீதி உள்ள கோபாக்கினை எங்கள் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் முடிதீவிய மகத்துக்கு விரோதமாக அலங்கரிச்சத பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம்.
அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமை உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாகி இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி ஒரு நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களுக்கு உயர்த்தும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செல்கிறோம்.
உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சகனுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவுகூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றாத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்தார். அப்படிதான் போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீ எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த வலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராய் இருந்தும் எங்கள் பாத்திர அபாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்க தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. தேவனுக்கு Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் பலனத்தாய் போகாமல் உடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கையாகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுது உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொண்டிருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கீதமாக கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம். ராஜன் தாவீதுள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே. கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நன்மையினாலும் எங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.